நாங்கள் ஏற்கனவே போட்டிருந்த இந்த வீடியோவுக்கு வந்து மாணவர்கள் நல்ல சப்போர்ட் தந்துருந்தாங்க. அதே மாதிரி மாணவர்கள் நிறைய பேர் கால் பண்ணி இந்த ஆன்லைன் கிளாஸ் பற்றியும் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் அதை பற்றிய டீட்டெயில்ஸை நான் அவங்களுக்கு அனுப்பியிருக்கோம். இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போகிற தலைப்பு வரலாற்று பொருள்முதல் வாதம். இந்த வரலாற்று பொருள்முதல் வாதத்திற்கு ஆங்கில பதம் ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. அப்போ நம்ம வழமை போல இந்த வாக்கியத்திற்கான அர்த்தம், அதாவது வரலாற்று பொருள்முதல் வாதம் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டு நாங்கள் அடுத்த விஷயத்துக்கு போகலாம். இதில் பாருங்க, இந்த சாப்டர் வந்து பொலிட்டிக்கல் A-level பொலிட்டிக்கல் சயின்ஸில் எந்த இடத்துல இது பற்றி நான் கதைக்கணும்னு சொன்னால் பொலிட்டிக்கல் யூனிட் 1, அதாவது அலகு 1ல் விஞ்ஞான நடத்தைவாத அணுகுமுறை. அந்த விஞ்ஞான நடத்தைவாத அணுகுமுறை நாங்கள் படிக்கிற நேரத்தில் அதுக்குள்ள வரலாற்று பொருள்முதல் வாதம்ன்ற சின்ன சாப்டர் இருக்கு. மார்க்சிசத்துக்குள்ள தான் இந்த வரலாற்று பொருள்முதல் வாதம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் டீப்பாக படிப்போம். ஆனால் நாங்கள் இந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை நாங்கள் தெரிஞ்சிட்டோம்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் இலகுவாக இருக்கும். அப்போ முதலாவது இங்கே வழமை போல் வரலாறு. அப்போ ஹிஸ்டரினா வரலாறு தானே என்ன? அப்போ வரலாறுனா என்னன்னு நமக்கு தெரியும். அப்போ அது ஒரு பிரச்சனை இல்லை. அதே மாதிரி பொருள், அப்போ அந்த பொருளை தான் நாங்கள் சொல்கிறோம் மெட்டீரியல். அடுத்து முதல் வாதம் அப்படின்ற இந்த 4 சின்ன சின்ன சொற்கள் சேர்ந்து பொருள் முதல் வாதம் அப்படின்ற சின்ன சின்ன சொற்கள் சேர்ந்து இந்த தலைப்பு அமைஞ்சிருக்கு. ரைட், ஓகே. அப்போ நாங்கள் இதை ஃபுல்லாக பார்த்து முடிகிற நேரம் வரலாற்று பொருள் முதல் வாதம்னா என்னன்னு சொல்லிட்டு நமக்கு ஓரளவுக்கு கிளியரான விளக்கம் ஒன்று தெரியும். சரி, ஓகே. இப்போ இந்த கருத்தியலை முன் வச்சது யாருன்னு சொன்னால் கார்ல் மார்க்ஸ், அதாவது மார்க்சிசத்தினுடைய தந்தைன்னு சொல்லுவோம். கார்ல் மார்க்ஸ், அவருடைய தளபதினா உங்களுக்கு தெரியும், அவருடைய நண்பன் ஃப்ரெட்ரிச் ஏங்கல்ஸ் ஆகிய 2 பேரும் தான் இந்த வரலாற்று பொருள்முதல்வாதம் சம்பந்தமாக கதைச்சிருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் வரலாற்று பொருள்முதல்வாதம்னு சொல்கிற நேரத்தில் கார்ல் மார்க்ஸ் பற்றி தான் சொல்லுவோம். அப்போ கார்ல் மார்க்ஸ் தான் என்ன செஞ்சிருக்கிறாரு, இந்த வரலாற்று பொருள்முதல்வாதம் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன் வச்சு. இப்போ இவர் இதில் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு சமூக மாற்றத்திற்கு மனிதனுடைய சிந்தனை தானே காரணமாக இருக்குண்ணே. பாருங்க, ஆரம்ப காலத்திலிருந்து நாங்கள் படிப்படியாக டெவலப் ஆகிக்கிட்டு வாரோம்னு சொன்னால் மனிதனுடைய சிந்தனை தான் காரணமாக இருக்கும். அப்போ சமூக மாற்றத்திற்கு மனிதனுடைய சிந்தனை வளர்ச்சி தான் காரணமாக இருக்கும் என்ன. ஆனால் கார்ல் மார்க்ஸ் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், சமூக மாற்றத்துக்கும் மனிதனுடைய சிந்தனைக்கும் காரணம் பொருளாதாரம் அல்லது பொருளியல் அப்படின்னு சொல்றார். இந்த பொருளாதாரம்னு நாங்க சொல்ற நேரத்துல உற்பத்தி, அப்ப உற்பத்தி பத்தி தான் இங்க கூட கதைக்க வர. அப்ப உற்பத்தியோடு சேர்ந்த இந்த பொருளாதார முறைதான் சமூகத்தையும் மனித சிந்தனையும் மாற்றி அமைக்குது அப்படின்னு சொல்ல வர. இது யார் சொல்ற கருத்து? கார்ல் மார்க்ஸ் சொல்ற கருத்து. சரி, ஓகே. இப்ப அடுத்து இந்த வரலாற்று பொருள்முதல்வாதம் எதனை ஆய்வு செய்கிறது அப்படின்னு சொன்னா, இது சமூகத்தையும் வரலாற்றையும் ஆய்வு செய்கிற முக்கியமான ஒரு வாதமாக இந்த வரலாற்று பொருள்முதல்வாதம் காணப்படும். இந்த பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டு, அதாவது பொருளியலை அடிப்படையாக கொண்டு இந்த வரலாற்றை விளக்குகிற ஒரு சிஸ்டம், ஒரு வாதம் தான் என்னன்னு சொன்னா இந்த வரலாற்று பொருள்முதல்வாதம். அதாவது பொருளியலை அடிப்படையாக கொண்டு வரலாற்றை விளக்குது. இப்போ நாங்கள் ஆரம்பத்தில் இது ஒரு மாதிரி புரியாத மாதிரி இருந்தாலும் இந்த சாப்டர், இந்த வீடியோ முடிகிற நேரம் வரலாற்று பொருள்முதல்வாதம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு கிளியரான விளக்கம் ஒன்று தெரியும். சரியா? அப்போ பாருங்க, பொருளாதார காரணிகளை அல்லது உற்பத்தி காரணிகளை அடிப்படையாக வச்சுக்கிட்டு இந்த வரலாற்றின் போக்கை விளக்குறது தான் என்னன்னு சொன்னா இந்த வரலாற்று பொருள்முதல்வாதம். சரியா? அப்போ பார்ப்போம், நம்ம பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டு வரலாற்றை அல்லது வரலாற்றினுடைய போக்கை விளக்கும் முறைதான் என்னன்னு சொன்னா இந்த வரலாற்று பொருள்முதல்வாதம். அப்ப வரலாற்றை எதை வைத்து கொண்டு விளக்குறாங்க? பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டு விளக்க போறாங்க. சரி, ஓகே. நாங்க அடுத்து பார்க்கலாம். மார்க்ஸ் என்ன செய்யறாருன்னு சொன்னா, இந்த வரலாற்று காலத்தை, அதாவது ஆரம்பத்துல இருந்து அவர் வாழ்ற அல்லது அந்த வாழ்ந்த நூற்றாண்டு பகுதியிலான காலத்தை 5 காலகட்டங்களாக பிரிக்கிறார். அதுல முதலாவது புராதன கம்யூனிச சமூகம். இந்த புராதன கம்யூனிச சமூகத்துல சொத்துக்கள் அனைவருக்கும்
சமமாக இருந்தது. இந்த ஒவ்வொரு விஷயமும் உண்மையாகவே பெரிய பெரிய பாடப்பரப்பு. ஆனால் இலகுவ விளங்குறதுக்காக நான் உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்றேன். கவனிங்க. புராதன கம்யூனிச சமூகம் இது என்னன்னு சொன்னா, இந்த சமூகத்துல சொத்து அனைவருக்கும் சமமா இருந்துச்சு. இந்த புராதன கம்யூனிசம் முடிகிற சந்தர்ப்பத்துல உற்பத்தி அதிகரிச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆரம்பத்துல உற்பத்தி இருக்கல. இந்த உற்பத்தி அதிகரிக்க தொடங்கின காலத்திலிருந்து நிலமானிய முறை சமுதாயம் வரையான காலத்தை அடிமை முறை சமுதாயம் அப்படின்னு சொல்றாரு. இரண்டாவது காலகட்டமாக அடிமை முறை சமூகத்தை சொல்றார். இங்கு பாத்தீங்கன்னா எஜமானும் மற்றும் அடிமைகளும் இருப்பான். அடிமை முறை சமுதாயம் முடிகிற காலகட்டத்தில் நிலமானிய சமூகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா இங்கு பிரபுக்களும் பண்ணை அடிமைகளும் இருக்கிறாங்க. அப்ப நிலமானிய சமுதாயத்தில் பிரபுக்களும் பண்ணை அடிமைகளும் இருக்கிறாங்க. இந்த நிலமானிய முறை வீழ்ச்சி அடைஞ்ச காலத்துல முதலாளித்துவம், அதாவது கேபிட்டலிசம்னு சொல்லுவோம், முதலாளித்துவம் தோன்றுது. அப்ப முதலாளித்துவம் இருந்த காலத்துல இங்கு முதலாளிகளும் அடுத்தது தொழிலாளிகளும் தோன்றுறாங்க. அப்ப முதலாளித்துவ சமூகம் இருந்த காலத்துல முதலாளி தொழிலாளி அப்படின்ற ரெண்டு வர்க்கங்கள் உருவாகுது. சரி, அடுத்து பார்ப்போம். இப்ப முதலாளித்துவ சமூகம் இல்லாம போனா அங்கு ஒரு கம்யூனிச சமூகம் உருவாகும் அல்லது பியூரான ஒரு பொது உடைமை சமூகம் உருவாகும். அதுதான் என்ன சொல்றாருன்னா மார்க்ஸ் கம்யூனிச சமூகம் அப்படின்னு சொல்றாரு. முதலாளித்துவம் இல்லாம போய் சமமான வாய்ப்பு எல்லாத்துக்கும் கிடைக்கிற அல்லது சொத்துக்கள் எல்லாத்துக்கும் சமமா இருக்க சிஸ்டம் உருவாகிறதுக்கான வாய்ப்பு குறைவு. ஆனா எதிர்காலத்துல என்ன செய்யலாம், உருவாகலாம். சோ இந்த கம்யூனிச சமூகம்ன்றது எப்போதுமே ஒரு இலக்காகத்தான் இருக்கும். இது எய்ம், ஒரு எய்ம் என்னன்னா கம்யூனிச சமூகத்தை அடைகிறது நமக்கு ஒரு இலக்கு. அதனால நம்ம என்ன சொல்றோம், அது ஒரு எய்ம் அப்படின்னு சொல்றோம். இங்க புராதன கம்யூனிச சமூகம் தொடங்கி கம்யூனிச சமூகம், அதாவது பியோரான கம்யூனிச சமூகம் உருவாகிறது வரையான காலத்துல இந்த ஒவ்வொரு மாற்றத்திற்கும் இந்த காலம் பாருங்க, ஆரம்பத்துல இப்படி ஆரம்பிச்ச இந்த காலகட்டம் இப்படி மாறி இங்க வர்றதுக்கான காரணம் மார்க்ஸ் என்ன சொல்றாருன்னு சொன்னா, கார்ல் மார்க்ஸ் பொருளியல் அப்படின்னு சொல்றாரு அல்லது உற்பத்தி அப்படின்னு சொல்றாரு. அப்ப பொருளியல் அல்லது உற்பத்தி காரணிகள் தான் என்ன செய்தான் இந்த காலகட்ட மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இங்க இருந்த அந்த உற்பத்தி காரணி இந்த சமூகத்தை தோற்றுவிச்சிருக்கு. அடிமை முறையில் இருந்த உற்பத்தி காரணி நிலமானிய முறையை தோற்றுவிச்சிருக்கு. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்தையும் தோற்றுவிச்சதுக்கு காரணம் இந்த உற்பத்தி காரணிகள் அல்லது பொருளியல் தான் இதை தோற்றுவிச்சிருக்கு, மாறி 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 தோற்றுவிச்சிருக்கு. அப்போ என்ன பொருளியல்னா, பொருளியல் பிணக்குகள், அதாவது பொருளாதார ரீதியாக ஏற்பட்ட பிணக்குகள் தான் ஸ்ட்ரகிள், அதாவது இந்த கிளாஸ் ஸ்ட்ரகிள் சொல்லுவாங்க, அதாவது வர்க்க முரண்பாடு. அப்ப ஆரம்பத்துல இருந்து வந்த இந்த வர்க்க முரண்பாடுகள் தான் அடுத்தடுத்த சமூகத்தை தோற்றுவிச்சிருக்குன்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தா மார்க்சினுடைய கருத்துப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் வர்க்க முரண்பாடுகள் இருந்திருக்கு. அப்ப இங்க இருந்த வர்க்க முரண்பாடு அடிமை முறையை தோற்றுவிச்சிருக்கு, இங்க இருந்த வர்க்க முரண்பாடு நிலமானிய முறையை தோற்றுவிச்சிருக்கு, இங்க இருந்த வர்க்க முரண்பாடு முதலாளித்துவத்தை தோற்றுவிச்சிருக்கு, முதலாளித்துவத்துல இருக்கிற வர்க்க முரண்பாடு எதிர்காலத்துல ஒரு கம்யூனிச சமூகத்தை தோற்றுவிக்கும் அப்படிங்கிறது தான் யாருடைய, இந்த கார்ல் மார்க்சினுடைய கருத்து. அப்படி எதிர்காலத்துல ஒரு கம்யூனிச சமூகம் ஒன்று உருவாகிருச்சுன்னா அங்க அரசு இருக்காது, அரசு இல்லாம போயிடும், அரசு வாடி உதிர்ந்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்ஸ் தனது கருத்தை முன்வைக்கிறார். இந்த வார்த்தையை விளங்கிறது தான் இதனுடைய நோக்கம். அப்ப நீங்க இது பத்தியெல்லாம் நீங்க ரொம்ப டீப்பா அறிஞ்சு கொள்ள தேவையில்லை. இந்த வார்த்தையை விளங்குறதுக்காகத்தான் நான் இதை சொல்லி அந்த வார்த்தையை நான் என்ன செய்யறேன்னு சொன்னா விளங்கப்படுத்துறேன். அப்போ மார்க்சினுடைய கருத்து என்னன்னு சொன்னா, இப்படி இருக்கிற ஒரு சமூகம், அப்ப இந்த பில்டிங் தான் சமூகம்னு வச்சுக்கோ,
இந்த பில்டிங்ல இருக்கிற இந்த பேஸ் இருக்கு இல்லையா, இந்த பேஸ் யாருன்னு சொன்னா உற்பத்தி. அப்ப உற்பத்தி தான் அல்லது பொருளியல் தான், பொருளாதாரம் தான் இந்த சமூகத்தை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ற. அப்படி பார்த்தா வரலாற்று நெடுக்கிலும் ஆரம்பத்திலிருந்து நமக்கு முடிஞ்சு போன விஷயத்த வரலாறுன்னு சொல்லுவோம். அப்ப ஆரம்ப காலத்திலிருந்து வரலாற்று நெடுக்கிலும் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா வர்க்க போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ ஒவ்வொரு சமூகத்தினுடைய வரலாற்றையும் எப்படி கண்டு கொள்ளலாம்னா, இந்த வர்க்க போராட்டத்தினுடைய வரலாறை கண்டோன்னு சொன்னா, படிச்சோன்னு சொன்னா, தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னா, இந்த ஒவ்வொரு காலகட்டத்தினுடைய வரலாற்றையும் தெரிந்து கொள்ளலாம். அப்போ இந்த காலகட்டங்களை, இந்த வரலாற்று காலகட்டங்களை நாங்கள் தெளிவாக விளங்கணும்னு சொன்னா, இந்த ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இருக்கிற வர்க்க முரண்பாடை தெரிந்து கொண்டால் இதை டீப்பாக விளங்கிக்கலாம் அப்படின்றது தான் யாருடைய, கார்ல் மார்க்ஸினுடைய கருத்து. சரி, ஓகே, நாங்கள் இதெல்லாம் இப்போ விட்டுட்டு இப்போ நாங்கள் வரலாற்று பொருள் முதல்வாதத்துக்கு வந்தோம்னு சொன்னோம். வரலாற்று பொருள் முதல்வாதம், அதாவது வரலாற்று ரீதியான இந்த மாற்றத்துக்கு அல்லது முரண்பாடுகளுக்கு என்ன காரணமா, பொருளாதாரத்தை முதன்மைப்படுத்தித்தான் வரலாற்று நெடுக்குல இந்த வரலாற்று காலகட்டமும் மாறிக்கிட்டு வந்திருக்கு. அதே மாதிரி வரலாற்று ரீதியா வர்க்க முரண்பாடுகளும் போராட்டங்களும் என்ன செஞ்சிச்சு, வந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்போ வரலாற்று பொருள் முதல்வாதம்னா, அதாவது ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசம்னா என்னன்னு சொன்னா, பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் வரலாற்று நெடுக்கிலும் என்ன நடந்துகிட்டு வந்திருக்கு, மாற்றங்கள் நடந்துகிட்டு வந்திருக்கு. அந்த மாற்றம் ஒவ்வொரு இடத்துலையும் என்னத்தை தோற்றுவிச்சிருக்குன்னு சொன்னா வர்க்க முரண்பாடுகளை தோற்றுவிச்சிருக்கு. எனவே வர்க்க முரண்பாடுகளை நாங்கள் கருத்தில் கொள்ளாம, வர்க்க முரண்பாடுகளை கருத்தில் கொள்ளாம இந்த வரலாறை முழுமையா விளங்க இயலாது அப்படின்னு சொல்லிட்டு மார்க்ஸ் சொல்றாரு. எனவேதான் வரலாற்று பொருள் முதல் வாதம், அதாவது பொருளாதார காரணிகளை முதன்மைப்படுத்திய வரலாற்று நிகழ்வுகள். அப்ப வரலாற்று நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா இங்கு ஏற்பட்ட முரண்பாடுகளுக்கும் மாற்றங்களுக்கும் பொருளாதாரம் தான் மெயினான காரணம்னு சொல்லி மார்க்ஸ் தனது கருத்தை முன்வை. எனவே இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். அதே மாதிரி இந்த விஷயங்களெல்லாம் விளங்கிட்டு நீங்கள் இந்த பொருள் முதல்வாதத்தை விளங்கிக்கொண்டீங்கன்னா தான் உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். எனவே இதே மாதிரி நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.